ஸோ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்த பிறகு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் என்ன விஷயம்? சார் ஃபஸ்ட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்தோடனே என் டாக் எப்படி இருக்குன்னு வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்போ தான் எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே போகிறப்ப என்னை யாருமே எந்த ஒரு ஆயுதத்துலையும் பிரம்மாஸ்திரலையும் எமோஷனலாலையும் அடிக்க முடியாது. பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தேன். பிக் பாஸ் சீசன் 9லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு சொன்ன விஷயம், எல்லா கண்டஸ்டண்ட்டும் அழுதுட்டாங்க. அழுகாமல் லாஸ்ட் நாள் முடிய ஒரே ஆள் தைரியமாக இருந்தது எங்கள் தலைவன் தான், வாட்டர்மெலன் ஸ்டார் தான், டாக்டர் திவாகர் தான் அப்படி இருந்தாருன்னு சொன்னாங்க. அது வேணுமா உண்மை தான். ஆனால் ஒரே ஒரு எமோஷனல் என் வீக் ரவீந்திரன் சார் லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. நம்ம ரவீந்தர் சார் இருக்கார் இல்லையா, அவர் லேட்டஸ்ட்டாக வந்து திவாகரை வந்து எந்த இதுலையும் அடிக்க முடியாது, அவன் வீக் பாயிண்ட்டு, அவனை அடிக்கணும்னா உடனே அவனோட டாக்டர் சத்தியமாக தான் சார். ஸோ வந்த உடனே அவனை பற்றி ஃபோன் பண்ணி விசாரிச்சேன், அவன் நல்லா இருக்கானா. ஏன்னா நெஞ்சு மேலேயே போட்டு தூங்குவேன். அவன் பேர் மிக்கி டாக்கு. 15 நாள் குட்டியிலேருந்து தூக்கி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் சார். ஸோ நான் வெளியில் வந்தது எனக்கு எதுவுமே பெருசாக தெரியல. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவன் எப்படி இருக்கான்னு எங்கள் அப்பாட்ட கேட்டேன். சூப்பராக இருக்கான்றதுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. நான் வெளியில் வந்தப்போ ஒரே காரியம், எனக்கு ஃபோனை கொடுங்கன்னே. என்னோட எபிசோட் ரிலீஸ் ஆன உடனே என் ஃபோன் வந்த உடனே ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவன் என்னோட டாக் அவன் மிக்கி எப்படி இருக்கான்னு கேட்டேன். அதுதான் நான் செஞ்ச ஃபஸ்ட்டு வேலை சார்.